இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற கொழுக்கட்டை வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மோதகம். இந்த மோதகன்றது ஒரு கொழுக்கட்டையில் ஒரு வெரைட்டி. இப்போ வாங்க அதோட செய்ய தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்துட்டு வருவோம். அரிசி மாவு 200 கிராம், துருவிய தேங்காய் அரை மூடி, வெல்லம் 100 கிராம், வெள்ளை எள்ளு 20 கிராம், ஏலக்காய் பவுடர் ஒரு சிட்டிகை, நெய் 30 கிராம், உப்பு தேவையான அளவு. செய்ய தேவையான பொருட்களை பார்த்தோம். இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டை மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஃபில்லிங் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஒரு சின்ன பேன் எடுத்து ட்ரை ஃப்ரைகள் நீங்கள் எதுவும் போட வேண்டாம். இதில் இது நல்ல பேன் சூடானதுக்கப்புறம் நான் எள்ளு சொல்லியிருந்தேன். இந்த எள்ளை வந்து இதில் நீங்கள் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்ல வாசனை வர வரைக்கும் இந்த எள்ளோட ஃப்ளேவர் இது என்ன பண்ணணும், நம்ம இந்த எள்ளை தனியாக வதக்கி எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காவை வதக்கி எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில் வதக்கிறதுக்கப்புறம் இதில் கூட இந்த வெல்லம் சொல்லியிருந்தேன் பற்றி அந்த எள்ளையும் தேங்காயும் வெள்ளத்தோடு சேர்த்து இது மிக்சியில் போட்டு ஒரு சுற்று நல்லா அதெல்லாம் களைஞ்சி அதோடு சேர்த்து வர மாதிரி பண்ணிக்கணும். அது ஃபில்லிங் உங்களுக்கு ரெடி ஆகிடும். கடைசியாக அது ஏலக்காய் பவுடர் வந்து வாசனைக்கு போடணும்னு சொல்லியிருந்தேன். இது பாருங்கள், இந்த எள்ளு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரோஸ்ட் ஆனதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறோம். எள்ளு இது மாதிரி வாசனை போகிற வரைக்கும் இந்த ஃப்ளேவர் வரும். உங்கள் எள்ளு வதக்கும் போது ஃப்ளேவர் வர வரைக்கும் எள்ளை நல்லா வதக்கிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் தனியாக போட்டுக்கிறோம். அடுத்தது இதே பேன்லேயே தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதையும் ஓரளவு ட்ரை ஃப்ரைடாக இதில் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், வதக்கிட்டு தேங்காய் ஓரளவு வதங்கினா போதும். தேங்காயிலேருந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது. ரொம்ப வதங்கிட்டால் அந்த தேங்காயிலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். சும்மா அந்த தேங்காயோட கொஞ்சமாக ஃப்ளேவர் வர வரைக்கும் வதங்கினா போதும். வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வைக்கிறோம். இந்த தேங்காயும் எள்ளையும் ஒரு பவுலில் நம்ம இது மாதிரி வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது கூட ஸ்வீட்டுக்காக வெல்லத்தை நல்லா இது மாதிரி பொடியாக உடச்சி வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துடணும். இது வந்து நம்ம இது கூட கொஞ்சம் சோம்பு பவுடர் வாசனைக்காக இது கூட தூவிட்டு, இப்போ இந்த தேங்காய் எள்ளு இதெல்லாம் போட்டு வெல்லம் வச்சுருக்கோம். இது நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை நம்ம போடுறோம். அதில் இதை நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்றிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ ஒரு திக்கான ஃபில்லிங் மாதிரி கிடக்கும். இதை நம்ம அப்படியே சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டை மாவில் உள்ள பூர்ணம் ஸ்டஃபிங் பண்ணி அந்த மோதகம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த எல்லாத்தையும் இதோட மிக்சிங் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுட்டு இதை நம்ம இப்போ மிக்சியில் ஒன்றும் பாதியமாக ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துன்னு வர போகிறோம். இப்போ அந்த மோதகத்தோட ஃபில்லிங், அதாவது பூர்ணம்னு சொல்லுவோம். இந்த ஃபில்லிங் நான் மிக்சியில் அரைக்கணும்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு, தேங்காய், அப்புறம் வெல்லம், ஏலக்காய் பொடி இதை வந்து அரைச்சிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஃபில்லிங் கிடைக்கும். இது வந்து பூர்ணம்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் கையில் தடவிட்டு இது மாதிரி அந்த மோதக மாவை நல்லா உருட்டிட்டு நம்ம எண்ணெய் தடவின இதில் இது மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதில் நம்ம இந்த ஃபில்லிங் பூர்ணம்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து வச்சுட்டு இதை 4 சைட்லேயும் நல்லா பூர்ணம் உள்ளே இருக்க மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு இது நல்லா டைட்டாக ஃபில்லிங் உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு மேலே நம்ம சின்ன பிள்ளையார் ஷேப் வர மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாம் ரிப்பீட் ப்ராசஸ் அதே மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ இது உருட்டி தயாராக இருக்குது.
இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற மோதகங்கள் ரெடியாக இருக்குது. நம்ம இதை வந்து இட்லி ஸ்டீமர்லேயோ இல்லை ஸ்டீமர்லேயோ போட்டு நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். வாங்க, இது நம்ம இப்போ ஸ்டீமரில் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறோம். மோதகங்களை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இது மாதிரி ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணலாம். இது ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போது நல்ல ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம அதை மூடி வைக்கணும். இப்போ நம்ம இந்த மோதகம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நம்ம இப்போ ஸ்டீமில் வச்சுருக்கோம். ஸ்டீம் ஆகி வந்துருச்சு. 8 to 10 minutes ஆகிடுச்சு, குக் ஆகிட்ருக்கோம். இப்போ வாங்க அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நல்லா குக்காகி கலர்ஃபுல்லாக நல்லா ப்ரைட்டாக வந்திருக்கு. இப்போ வாங்க இது எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மோதகம் நல்லா தயாராகி வந்துடுச்சு. இது இப்போது செக் பண்ண வந்துடுச்சான்னு. நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இது இப்போது எடுக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போது ரெடியான மோதகங்களை நம்ம இது மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறோம். தயாராகி வந்துடுச்சு. இப்போ நமக்கு மோதகம் ரெடி.